செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி இலத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட சோழக்கட்டு, செம்பூர், பச்சப்பாக்கம், நீலமங்கலம் ஆகிய ஊராட்சிகளில் விவசாயிகளின் நலன் கருதி சொர்ணவாரி பருவத்தில் பயிர் செய்யப்பட்ட நெற்பயிர்களை எளிதில் தமிழ்நாடு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் கொள்முதல் செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா நிகழ்ச்சி இலத்தூர் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, திமுக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக அணைக்கட்டு கிராமத்தில் ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான வீடு மின்கசிவின் காரணமாக முழுமையாக எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிதியுதவி மற்றும் தேவையான அரிசி, பருப்பு, ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நிர்வாகிகள் வெளிக்காடு ஏழுமலை, ராமநாதன், கார்த்தி, ராமமூர்த்தி, மாரிமுத்து, லோகநாதன், சுமதி பரசுராமன், ஞானசேகர், ராணி பாண்டுரங்கன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை சட்டமன்றத்தில் அறிவித்தபடி புதுப்பித்து செயல்படுத்திட வேண்டும். ஒன்றிய அரசு 9.5% பிழித்திறன் கொண்ட 1 டன் கரும்புக்கு 5500 ரூபாய் வழங்கிட வேண்டும். ஆலையை இயக்குவதற்கு 27 கோடி ரூபாய் உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு தொடர் சாரல் மழை பெய்த நிலையில் அப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் அதிகரித்து காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் குற்றால அருவி நீர் செல்லும் சிற்றாற்றில் குளித்துக் கொண்டிருந்த செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்ற இளைஞரை வெள்ள நீரானது அடித்துச் சென்றது. இதனையடுத்து அவரை நேற்று முழுவதும் தீயணைப்புத் துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் எங்கு தேடியும் ஹரிஹரன் கிடைக்காத நிலையில் இன்று அப்பகுதியில் உள்ள தடுப்பணை பகுதியில் ஹரிஹரன் சடலமாக மிதந்துள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற தென்காசி போலீசார் ஹரிஹரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை செங்குன்றம் அடுத்த அழிஞ்சிவாகம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 4 நாட்களாக மர்ம நபர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தினம் ஒரு காரணம் சொல்லி பணம் கேட்டு வருகின்றனர். அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர்கள் மது போதைக்காக பணத்திற்காக வருகிறார்களா அல்லது வீட்டில் யாரும் உள்ளனரா என நோட்டமிட வருகிறார்களா என புரியாமல் பொதுமக்கள் திணறி வருகின்றனர். இதுகுறித்து செங்குன்றம் போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். செங்குன்றம் அழிஞ்சுவாக்கம் பகுதி, இங்கே செல்லுவநாயகர் நகர், கோமதியம்மன் நகர், ஸ்டார் சிட்டி, இந்த நகரில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 நாளாக ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் மாற்றி மாற்றி எல்லார் வீட்லேயும் ஏறி இங்கே வீட்டில் யார் இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க, நோட்டம் விடுறாங்க. வீட்டில் இருக்கவங்ககிட்ட போய் 500 ரூபா கொடுங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒய்ஃபுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பல தகவல்களை சொல்லி பணம் கேட்டுக்கிட்டு வராங்க. இவங்க யார் என்ன எங்கேருந்து வராங்க எதுவுமே தெரியல. இது குறித்து நேற்று செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இந்நிலையில் இன்னைக்கு காலையிலையும் இதே மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்குது. பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவி வருது. வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் குழந்தைங்களை வெளியே அனுப்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஆகவே காவல்துறை துரிதமாக செயல்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். தேனி
மாவட்டம் கூடலூர் முனியாண்டி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 80 வயதான முதியவர் நடராஜன். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு அப்பகுதியில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியதைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் கூடலூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல்துறையினர் நடராஜனை பிடித்து விசாரணை செய்தபோது 7 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை தேனி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் முதியவர் நடராஜனுக்கு ஆயுள் தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தேர்தலில் வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது குன்னூர் வண்ணாரப்பேட்டை மற்றும் ஓட்டுப்பட்டறை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்த பின் மவுண்ட் பிளசன்ட் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டிருந்த பகுதி நேர நியாய விலைக் கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்பு பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் ராமசாமி, நகரமன்ற துணைத் தலைவர் வாசிம் ராஜா மற்றும் அரசு துறையினர், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பரமநத்தம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரோடு பரமநத்தம் கிராமத்தில் கள்ளக்குறிச்சியிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலைகளை 4 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அந்த சாலையில் அருகில் இருந்த குடிநீர் போர்வெல் குழாய் உடைக்கப்பட்டு இருப்பதால் கடந்த 3 மாதங்களாக பரமநத்தம் பகுதிக்கு முறையான குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பலமுறை பஞ்சாயத்து தலைவரிடமும் அலுவலரிடமும் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை தெற்கு மாவட்டம் திமுக அவனியாபுரம் மேற்கு பகுதி பொது உறுப்பினர் கூட்டம் அவனியாபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. மேற்கு பகுதி செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியினை வெற்றி பெற பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி மற்றும் அனைத்து அமைச்சர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் எனவும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு அருகே உள்ள ஐயனார்புரம் கிராமத்தில் மலை அடிவாரத்தில் ஐயனார் கோவில் உள்ளது. தேனி வருசநாடு சாலையில் அமைந்துள்ள இந்த கோவிலை அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். இந்த கோவிலில் நேர்த்திக்கடனாக வெண்கல மணிகளை மக்கள் மரங்களில் கட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கோவிலில் நுழைந்த மர்ம நபர்கள் கோவில் மரங்களில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ எடையுள்ள வெண்கல மணிகளையும் ஐயனார் சாமி பாதத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலையும் தூக்கிச் சென்றுள்ளனர். இது தவிர கோவில் முன்பாக உள்ள 3 கடைகளின் பூட்டை உடைத்து பீடி, சிகரெட் மற்றும் உணவுப் பொருட்களையும் திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதி மக்கள் கடமலைக்குண்டு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி கடல் பகுதியில் தீவிரவாதிகள் நுழைவதை தடுக்கும் வகையில் நடைபெறும் சாகர் கவாச் ஒத்திகை இன்று காலை துவங்கியது. நாளை மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் கடலோர பாதுகாப்பு படை, கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர், சுங்க இலாக்காவினர், மீன்வளத்துறையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் பகுதியில் கடற்படை கப்பல், கடலோர பாதுகாப்பு படை கப்பல், ரோந்து படகு மூலம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வாய்க்கால் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஜெய் பாலகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் ராஜேந்திரன் என்பவர் தனது மனைவி சுமதியுடன் கடந்த 3 மாதங்களாக வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் பாலகிருஷ்ணனின் தாயார் சின்னம்மாள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் நுழைந்த கருப்பு நிறத்தில் பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் சின்னம்மாள் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தாலி கொடியினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளார்.
அப்போது சின்னம்மாள் சத்தம் போடவே அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பர்தா அணிந்தபடி ஓடிய பெண்ணை பிடித்து விசாரித்த போது அவர் அதே வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் ராஜேந்திரனின் மனைவி சுமதி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து பர்தாவை அணிந்து மாறு வேடத்தில் வந்து நகையை திருடிய சுமதியை கோபி காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். RSSன் புதிய தேசிய கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைக்கு நிதியை ஒதுக்காத பாஜக அரசை கண்டித்தும் உடனடியாக தமிழக கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க கூறியும் திராவிடர் கழக இளைஞர் அணி, திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு RSSன் புதிய கல்விக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தில் வசித்து வருபவர் அப்பு. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மகன் அருள்மணி என்பவருக்கு சொந்தமான 2 நாய்கள் இளைஞரை துரத்தியுள்ளது. இதனால் பயத்தில் இளைஞர் அப்பு நாயை விரட்டுவதற்காக குச்சியை எடுத்து கையில் வைத்துள்ளார். இதனை பார்த்த அருள்மணி என்பவர் நாயை ஏன் அடிக்கப் போகிறாய் என கேட்டு தகாத வார்த்தையில் பேசியதாகவும் தாக்கியதாகவும் அதே சமயத்தில் வளர்ப்பு நாய்களுக்கு உத்தரவிட்டு இளைஞர் அப்புவை கடிக்க சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இதனால் 2 நாய்களும் சேர்ந்து அப்புவின் கை மற்றும் கால்களை கடித்து குதறி உள்ளது. இதில் படுகாயம் அடைந்த இளைஞரை உறவினர்கள் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பள்ளி பேருந்து 15க்கும் மேற்பட்ட மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சாலமரத்துப்பட்டி சென்றாயன் மலை இடையே சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் ஓரம் உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் இடது பக்கம் முழுவதும் சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணம் செய்த மாணவ மாணவிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து அவ்வழியாக சென்ற நபர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் மூலம் மாணவர்களை சிகிச்சைக்காக போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விபத்துக்குள்ளான பகுதியை ஆய்வு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள தெலுங்கு பாளையத்தில் சுமார் 100 பேருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 2000 ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்ட சில நபர்களும் அங்கேயே குடியிருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதியதாக பட்டா வழங்கப்பட்ட இவர்கள் அங்கு வீடு கட்டி குடியேறுவதற்கு முற்படும் போது அங்கு இருக்கக்கூடியவர்கள் இடையூறு விளைவிப்பதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து தீர்வு தர வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் சிலர் இறுதிச் சடங்கில் செய்வதைப் போல தலைக்கு மேல் துணியை பிடித்தவாறு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். நாங்கள் ஆலாந்துறையிலேருந்து வந்திருக்கோங்க சார். எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து பட்டா கொடுத்துருக்காங்க. இடத்துல வந்து அந்த ஏரியா ஆளுங்க சாலை போட்டுருக்காங்க, ஆக்கிரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் போனால் சண்டை போடுறாங்க, எல்லாம் போய் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த தாசில்தார் அம்மா இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு இதுக்கு ஏதோ நல்ல பதில் பண்ணுங்க. தாசில்தார் என்ன சொல்கிறாங்க? தாசில்தார் அம்மா போனால் நாங்கள் வந்து சும்மா உங்களுக்கு வந்துட்டு இருக்க முடியாது. நாங்கள் அன்னைக்கு வந்து எல்லாம் அளந்து விட்டுருக்குல்ல, இனி எல்லாம் வர முடியாது. நீங்கள் போய் உங்களுக்கு பயமாக இருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுத்து போலீஸை கூப்பிட்டு போயிட்டுக்கோங்க. நாங்கள்லாம் வர முடியாது. திருப்பூர் பெருமாநல்லூர் சாலை நெசவாளர் காலனி சாந்தி தியேட்டர் பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நிழற்குடை வேண்டி 15 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். அதன் பேரில் அப்பகுதி மதிமுக மாமன்ற உறுப்பினர் குமார் வடக்கு சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி தரக்கோரி கோரிக்கை மனுவை அளித்தார். இந்நிலையில் வடக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டு இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. பயணிகள் நிழற்குடையை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம், 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர்.
மேலும் கடந்த 15 ஆண்டு காலத்திற்கு மேலாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் நிழற்குடை அமைத்து தந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்தனர். கேரளா மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஷரீப் இருவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வேலை தேடி கேரளாவில் இருந்து சென்னைக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் குடுவாஞ்சேரி அருகே உள்ள தனது நண்பர் வீட்டிற்கு செல்வதற்காக இருவரும் நேற்று இரவு பொத்தேரி குடுவாஞ்சேரிக்கு இடையே சென்னை கடற்கரை செங்கல்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் பேசியபடி நடந்து சென்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த மின்சார ரயில் மோதி முகமது ஷரீப் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். மேலும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஐஸ்வர்யா பொத்தேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் உயிரிழந்த ஐஸ்வர்யா 4 மாதம் கர்ப்பமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரும் நடந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டதா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அதிநவீன உபகரண பொருட்கள் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் காரணமாக பழுதடைந்தது. இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தற்போது கனமழையினால் பாதிப்பு அடைந்த மருத்துவமனை உபகரண பொருட்கள் அனைத்தும் புதுப்பித்து சரி செய்யப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து நோயாளிகள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் போதுமான அளவு உள்ளதா எனவும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் ஆய்வு செய்தார். காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் சீஷா தொண்டு நிறுவனத்தின் தலைவருமான டாக்டர் பால் தினகரனின் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது தலைமையில் சென்னை பாரிமுனையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கானவர்களோடு இணைந்து பால் தினகரன் இரத்த தானம் செய்தார். இதனைத் தொடர்ந்து காருண்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மரக்கன்றுகளை நட்டு இரத்த தானமும் செய்தனர். மேலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு 1 மாதத்திற்கு வேண்டிய அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சிலைகள் அமைப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்பார்த்ததை விட ஏராளமானோர் பங்கேற்றதால் அரங்கில் உட்காருவதற்கு அனைவருக்கும் இடம் இல்லாமல் போனது. இதையடுத்து இடமில்லாத சிலர் திடீரென கூட்டத்தை விட்டு வெளியே வந்து சார் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் தரையில் அமர்ந்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் தரையில் அமர்ந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் இடவசதியுடன் கூடிய திருமண மண்டபத்தில் கூட்டம் நடத்தப்படும் என கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனையடுத்து சிதம்பரத்தில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் விநாயகர் சிலை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. அதில் உரிய விதிமுறைகளின்படி விநாயகர் சிலை நிறுவ வேண்டும் என அதிகாரிகள் அறிவுரைகளை வழங்கினர். மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவுப்படி சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக போக்குவரத்து துணை ஆணையர் அறிவுறுத்தலின்படி மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் போக்குவரத்து தொடர்பான விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் அருகில் பேருந்துகளில் படிக்கட்டில் பயணம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் பாதுகாப்பான பயணம் குறித்தும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு உரிய அறிவுரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாட்டுத்தாவணி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுரேஷ் மற்றும் மதிச்சயம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சோபனா, சார்பு ஆய்வாளர் திலகர் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவர் அய்யலுசாமி தலைமையில் கையில் தீச்சட்டி ஏந்தி வந்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மனு வழங்கினர். அதில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக உளுந்து, பாசி, மக்காச்சோளம், பருத்தி, மிளகாய், வாழை, நெல் உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் முழுமையாக பாதிப்புக்குள்ளானது என்றும் 2023-24 காலத்திற்கான பயிர் இன்சூரன்ஸ் தொகை ஒரு சிலருக்கு மட்டும் வழங்கிவிட்டு பலருக்கு தற்போது வரை வழங்கப்படாமல் உள்ளதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாகவும் மேலும் கயத்தாறு தாலுகாவில் கடம்பூர், சிதம்பரம்
திருமலாபுரம், திருமலாபுரம், கோடங்கால், குப்பனாபுரம், ஒட்டுடன்பட்டி, சொக்கலிங்கபுரம், நொச்சிக்குளம், காப்புலிங்கம்பட்டி, அகிலாண்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலும் பயிர்கள் முழுமையாக சேதமடைந்து உள்ளதால் விரைவாக பயிர் இன்சூரன்ஸ் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தொடர்ந்து மணவடை கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் வழங்கினர். சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த 37 வயது நபர் ஒருவர் அவருடைய 5 வயது மகளை குளிக்க வைக்கும் போது பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இதனை தொடர்ச்சியாக செய்து வந்த நிலையில் சிறுமிக்கு பிறப்புறுப்பில் எரிச்சல் இருந்ததைக் கண்டு தாய் விசாரித்தபோது குழந்தையின் தந்தையே குழந்தையிடம் தவறாக நடந்து கொண்டது தெரியவந்தது. இதனை அடுத்து சிறுமியின் தாய் இதுகுறித்து தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சிறுமியின் தந்தையை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டாவூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அப்பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த கிரண் என்ற மாணவர் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் மாணவனை தலைமை ஆசிரியை உஷா ராணி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் பெற்றோர்கள் பள்ளிக்கு திரண்டு வந்து தலைமை ஆசிரியரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்களும் பெற்றோர்களும் பள்ளியின் முன் திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திற்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திராவிடர் கழகத்தின் இளைஞரணி மற்றும் அனைத்துக் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திராவிட கழகத்தின் வேலூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் தமிழ் தரணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப், பகுத்தறிவு கழகம் மாநில அமைப்பாளர் அன்பரசன், வேலூர் மாவட்ட காப்பாளர் திராவிட கழகத்தின் சடகோபன், மதிமுக மாநகர செயலாளர் கோபி, சிபிஐ மாவட்ட செயலாளர் லதா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பிரேம்குமார், வேலூர் தொகுதி செயலாளர் விஜயசாரதி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வையாபுரி மற்றும் பூஞ்சோலை கர்ணா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி முள்ளக்காடு மகாலட்சுமி நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. குடியிருப்பு பகுதியின் நடுவே தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செல்போன் டவரில் இருந்து அதிக அளவு கதிர்வீச்சு வெளிப்படுவதால் அந்த பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் ஆகியோருக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செல்போன் டவரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 29/7 அன்று 24 அன்று நமது மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கு வந்து சிஎம் செல் மூலமாக ஒரு செல்போன் டவர் மகாலட்சுமி நகர், அதாவது முள்ளக்காடு பகுதியில் அமைந்துள்ள மகாலட்சுமி நகரில் உள்ள செல்போன் டவரை அகற்றுவதற்காக நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். அதை ஏன் அகற்றணும், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டவரை சுற்றி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு, நிறைய வாழ்வாதாரங்கள் வந்து உள்ள, அதாவது ஏழ்மை நிலையில் உள்ள நிறைய குடியிருப்புகள் வந்து அந்த பகுதியில் உள்ளது. அதில் உள்ள குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து வயிற்றுப்போக்கு, அதாவது ஒரு ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ் கூறிய அந்த ஒரு தன்மைகள்லாம் வந்து அதிகமாக காணப்படுது. இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதிர்வீச்சு அதிகமாக வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை அவங்க வைக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. அந்த காரணத்தினால அந்த ஆட்டிசம் ஃபீச்சர்ஸ்ல வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. இதை முறையாக வந்து அதை வந்து அகற்றி வந்து கட்டாய முறையில் வந்து எடுக்கணும். கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ செயலியை உடனடியாக அறிவித்து நியாயமான கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும், ஆட்டோ மற்றும் மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் குடும்பத்தாருக்கு மருத்துவ வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இஎஸ்ஐ திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி வஉசி துறைமுக ஆணையம் சார்பில் கப்பலோட்டிய தமிழர் வஉசியின் 153வது பிறந்தநாள் விழா வருகிற 5ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. மேலும் வஉசியின் பிறந்தநாளை முன்னிட்டு வஉசி துறைமுகத்தை பொதுமக்கள் 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை பார்வையிடலாம் என்றும், துறைமுகத்தை பார்வையிட விரும்பும் பொதுமக்கள் நேரடியாக துறைமுகத்தின் கிரீன் கேட் பகுதிக்கு வர வேண்டும் என்றும் அங்குள்ள அதிகாரிகள் உரிய விசாரணைக்கு பிறகு
பிறகு துறைமுகத்தை பார்வையிட அனுமதிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சின்ன கண்டியாங்குப்பம் பள்ளிக்கூட தெருவை சேர்ந்தவர் செல்வமணி. இவருக்கும் ஏரி தெருவில் வசிக்கும் இவருடைய தம்பி சுப்பிரமணிக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வமணியை சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகன் ஆகாஷ் ஆகியோர் கத்தியால் குத்தியுள்ளனர். இதில் செல்வமணி பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உள்ளார். இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் செல்வமணியை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் அருகே செம்மச்சேரி குப்பம் பேருந்து நிலையம் அருகே ஈச்சல் லாரி ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருந்துள்ளது. அப்போது மாமல்லபுரத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் பழுதாகி நின்றிருந்த வாகனம் மீது மோதியதில் முகமது, அஸ்லூப் அகமது, சுல்தான், ஆசிக் 4 பேரும் உடல் நசுங்கி பலியாகினர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிறுச்சேரி தீயணைப்புத் துறையினர் மற்றும் பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் காரில் இருந்து உடல்களை மீட்டனர். மேலும் ஈச்சர் வாகன ஓட்டுநர் ரங்கநாதன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்திற்கு உட்பட்ட பிருந்தாவனம் நகரில் வசித்து வரும் மீனா என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை தனது வீட்டிற்கு முன்பு நிறுத்தி வைத்துள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் மீனாவின் இருசக்கர வாகனத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை அறிந்த மீனா விருதாச்சலம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் புகார் அளித்துள்ளார். ஆனால் விருதாச்சலம் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக செயல்பட்டு வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட மீனா இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி வீடியோ காட்சி இருந்தும் குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் விருதாச்சலம் காவல்துறையினர் திணறி வருவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார்.